எஸ்எம்சி பேசிக் டு அட்வான்ஸ் லேர்னிங்கில் இன்றைக்கி டே 10. ஸோ பிப்ஸ் கேல்குலேஷனாக என்னன்றதை தான் பார்க்க போகிறோம். பிப்ஸை எதுக்காக கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எடுக்கிற லாட் சைஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கிறது ஸ்டாண்டர்ட் லாட்டு, மினி லாட்டு, மைக்ரோ லாட்டு, நேனோ லாட். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் லாட் சைஸை வச்சு தான் நம்ம பிப்ஸை கேல்குலேட் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸை கேல்குலேட்டே பண்ண முடியும். ஸோ ஒரு பிப்ஸை கேல்குலேட் பண்ணால் சார்ட்டுக்குள்ளே போய் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ பிப்புனா பாயிண்ட்ஸ் இன் பர்சன்டேஜ், எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது டிஃபரன்ஸ் அப்படின்றத கண்டுபிடி தான். இதில் எனக்கு 18.6% இருக்குது. இன்னொரு டைப் ஷார்ட் அண்ட் லாங் பொசிஷன் சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். அந்த ஷார்ட் பொசிஷனை வச்சு இழுத்தாலும் சரி, லாங் பொசிஷன் வச்சு இழுத்தாலும் சரி, நம்மளோட ஸ்டாப் லாஸுக்கு மேலே ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பர்சன்டேஜ் பக்கத்தில் இருக்கிற அந்த 3.9 தான் பிப்ஸ் கேல்குலேஷன். ஸோ இப்போ கொடுத்துருக்க பேர்ஸில் எல்லாத்துலேயுமே 5th டிஜிட் தான் ஒரு பிப்பு. ஓகேங்களா? XAU கோல்டுக்கு மட்டும் 6th டிஜிட் தான் வந்து ஒரு பிப்பு கேல்குலேட் ஆகும். ஸோ இந்த பிப்பையும் இந்த லாட் சைஸையும் வச்சு தான் நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை கேல்குலேட் பண்ண முடியும். இந்த இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு லாட் சைஸையும் இப்படி தான் கேல்குலேட் பண்ணணும். தேங்க்யூ.